நீங்க அந்த மீன் பிடிக்கிறவங்க பின்னாடியே போங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சரக்கு அடிக்கிற கேரக்டர் இருக்கும். பசங்க ரோட்ல விளையாடும், வீட்டுல சாமான் செட்டுலாம் வெளியே கிடக்கும். போவோம் ஜாலியா ஆக்கி சாப்பிடுவோம், கொத்துருவோம். பெரிய கடனும் வம்பு வழக்கம் இருக்காது. மீனுக்கு பொறி போட்டா வாழ்க்கை மாறின்னு போடுற பாரு. அவனை கூட்டு கேளுங்க. அவன் பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், பையன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், அவன் ஒய்ஃப் அவனுக்கும் பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும், லோன் இருக்கும். ஏதோ ஒரு மன ரீதியா மிகப்பெரிய அளவுல மாட்டி சிக்கி தவிச்சிருப்பான். இப்போ ஒரு உயிரினத்துக்கு போய் உணவு போடுறவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும். அதே உயிரை வதம் செய்யறவன் நல்லா இருக்கிறான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணுவாரு? ஆன்மீகம் சாமியோடைய தீர்த்தத்தை தெளிக்க கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான், அது தவறு, மக்களை தவறா வழி நடத்துறாங்க, இப்படிலாம் கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. நானா சொல்றேன், நீங்க போய் தெளிச்சுக்கங்க தான் சொல்றேன், வேணானே சொல்லல. போய் தெளிச்சுக்கிங்க. ஒரு வாரத்துல என்ன நடக்குது ரிசல்ட் எடுப்போம், கணக்கெடுக்க எடுப்போம். உங்களுக்கு சரியா இருந்தா நானே மன்னிப்பு கேட்டுறேன் பகிரங்கமான்றேன். இறைவனுக்கு தீபாரதனை நடக்கும் பொழுதோ, இறைவனுக்கு ஒரு முக்கிய கும்பார்த்தி நடக்கும் போதோ, இறைவனை நீங்கள் தரிசிக்கும் பொழுதோ உங்களுடைய உள்ளங்கையை காட்டுங்கள். அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். உள்ளங்கையை காட்டணும். காட்டினீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட். அப்பதான் இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்க தலைவிதியிலே படுது. தலைவிதி உள்ளதுன்னு நினைச்சுக்கிறான், கிடையாது. இங்க இருக்கு, வெளியே இருக்கு. அவுட். குளத்துல போய் பொறி போடுறீங்க, வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சு போடுறாரு. அதே குளத்துல ஒருத்தர் மீன் பிடிக்கிறார். பொறி போடுறவன் பெரிய பிரச்சனையில இருக்கிறான், மீன் பிடிக்கிறவன் ஜாலியா இருக்கிறான். இதெல்லாம் நல்லா உற்று நோக்கி கவனிக்கணும். மீன் பிடிப்பது ஒரு உயிரை வதம் செய்வது. அவன் ஜாலியா மீன் பிடிச்சுன்னுக்கிறான். மீனை துடிக்க துடிக்க முள்ள மாட்டிக்குது, அப்படியே தூக்குறான், அது துடிச்சுக்கினே வருது. அப்படியே கக்குன்னு கொக்கையில இருந்து கயிட்டுறான், பேக்ல போட்டுக்கிறான். அது தண்ணி இல்லாத கவர்ல போனதும் படப்படன்னு அடிக்குது. கொஞ்ச நேரத்துல செத்து போகுது. வீட்டுக்கு எடுத்து போறான். சின்ன ஒரு வீடு தான். போறான், 100 ரூபாய் கொடுத்து பாமாயில வாங்குறான், சமைக்கிறான், சாப்பிட்றான், ஒரு கோட்டரை போடுறான், தூங்கிடுறான். இவன் கார் எத்துமே ஓரமா விட்டுட்டு அந்த காருக்கு ஒரு டிரைவர், பொறி வாங்கினதுக்கு ஒரு பிஏ போவான், ஷூவை ஊத்து விட்டுட்டு ஷாக்ஸ் காலோட போய் உக்காஞ்சின்னு பொறி போடுவாரு. பெரிய பிரச்சனை இருப்பான். இப்போ இங்க நல்லது செய்பவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், தீயது செய்பவர்கள் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சில பேருடைய குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இன்னும் விளங்காம இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த டவுட் எல்லாம் இருக்கு. இப்ப காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு பேரு. இது பேருக்கு காரக கிரகம் பாவக கிரகமும் ஜோதிடத்துல ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை ஒரே இடத்தில் 2 பேர் செய்யறான். ஒருத்தன் அதை அதர்மமா செய்யறான், ஒருத்தன் தர்மமா செய்யறான். தர்மம் செய்யறவன் கஷ்டப்படுறான், அதர்மம் செய்யறவன் நல்லா இருக்கிறான். இதுதான் கலியுகத்தோடைய சூட்சமமான சில விதிமுறைகளில் இதுவும் ஒன்று. நீங்க அந்த மீன் பிடிக்கிறவங்க பின்னாடியே போங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சரக்கு அடிக்கிற கேரக்டர் இருக்கும். பசங்க ரோட்ல விளையாடும், வீட்டுல சாமான் செட்டுலாம் வெளியே கிடக்கும். போவோம் ஜாலியா ஆக்கி சாப்பிடுவோம், கொத்துருவோம். பெரிய கடனும் வம்பு வழக்கம் இருக்காது. மீனுக்கு பொறி போட்டா வாழ்க்கை மாறின்னு போடுற பாரு. அவனை கூட்டு கேளுங்க. அவன் பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், பையன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், அவன் ஒய்ஃப் அவனுக்கும் பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும், லோன் இருக்கும். ஏதோ ஒரு மன ரீதியா மிகப்பெரிய அளவுல மாட்டி சிக்கி தவிச்சிருப்பான். இப்போ ஒரு உயிரினத்துக்கு போய் உணவு போடுறவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும். அதே உயிரை வதம் செய்யறவன் நல்லா இருக்கிறான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்போ பீச் ஓரம் நம்ம பீச்சுக்கு போவோம். பீச் ஓரம் நிறைய பில்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும்னா, அச்சா இந்த வீட்டுல மட்டும் நான் இருந்தேன்னா டெய்லி பீச்சுக்கு வருவேன் அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் அதே பீச்சோரம் இருக்கிற வீட்டுக்கு நீ குடி போவ, ஒரு நாளும் நீ பீச்சுக்கு போக முடியாது. ஒரு பாப்கார்ன் விற்பாரு தியேட்டர்ல. அந்த தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிறோம், ஒரு படத்தை கூட பார்த்துக்க மாட்டான். கடைசி வரைக்கும் பாப்கார்ன் வித்து வாழ்க்கை முடிஞ்சிடும். பந்தி பரிமாறியோட சர்வர் 15 ஐட்டம் 16 ஐட்டம் வெரைட்டியா வைப்பான். கடைசியில அவன் ரசம் தான் சாப்பிட்டு போவான். இது பேர் தான் காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு பேரு. அப்போ எந்த ஒரு கருத்தை நான் சொல்றேனாலும் அதுக்கு டெஸ்ட் பண்ணணும்ல. நானே எப்படி சொல்லிட்டு போவேன்? நான் சொல்றேன், இப்போ அபிஷேக தண்ணி தலையில தெளிச்சுக்காதீங்க, இதை டெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. இப்ப ஒரு இடத்துல ஆன்மீக சத்சங்கம் செய்யற ஒரு மகால் குறிச்சு இருப்பாரு. அவர் இவ்வளவு நீட்டுக்கு தாடி விட்டுருப்பாரு. அவர் பெரிய லெவல்ல என்ன பண்ணுவாரு? ஆன்மீகம் சாமியோடைய தீர்த்தத்தை தெளிக்க கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான்,
அது தவறு, மக்களை தவறா வழி நடத்துறாங்க, இப்படிலாம் கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. நானா சொல்றேன், நீங்க போய் தெரிஞ்சுக்கங்க தான் சொல்றேன், வேணானே சொல்லல, போய் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு வாரத்துல என்ன நடக்குது ரிசல்ட் எடுப்போம், கணக்கெடுக்க எடுப்போம். உங்களுக்கு சரியா இருந்தா நானே மன்னிப்பு கேட்டுறேன் பகிரங்கமான்றேன். அபிஷேக தண்ணி தண்ணியில தெளிக்கூடாது, அது தெளிவா தெரிஞ்சு. அதுல 2 வகை தண்ணி இருக்கிறது. ஒரு வகை தண்ணியை தெளித்தே ஆக வேண்டும், அந்த தண்ணியை நான் அப்புறம் சொல்றேன். ஒரு தண்ணி 2 தண்ணி அபிஷேகம் பண்ணும் பொழுதே உள்ள இருந்து இந்த கோமுகம் என்ன சொல்லக்கூடிய பானத்திலிருந்து கோமுகமாக வரக்கூடிய அந்த தண்ணியை நீங்கள் தெளித்துக் கொள்ள கூடாது. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். சார் கடல் தண்ணி எத்தனை வந்து கொடுத்தாங்க தெளிச்சுக்கிறேன், ராமேஸ்வரத்துல இருந்து கிணத்துல நாடி கிணத்துல கொடுத்தாங்க தெளிச்சுக்கிறேன், அது இல்லை, அது வேறு இது வேறு. 2த்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இறைவன் கிட்ட எப்ப போய் நின்னாலும் 2 கைகளை ஒன்றாக சேர்த்து சாமி கும்பிடக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த ஒரு மதத்துல 2 கைகளை ஒன்றாக சேர்க்கிறார்கள் என்றால் இந்து மதத்தை மட்டும்தான். முஸ்லீம்ல தொழுகை செய்யும் போது 2 கைகளையும் மேல கட்டுவான், கிறிஸ்டின்ல இப்படி காட்டுவான். நம்ம ஹிந்துஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னா 2 கையிலும் டைட்டா முடிக்கும். ஏன்னா இறைவன்கிட்டே போய் என்னை காப்பாத்தாதான் நம்மளே போய் கேட்கிற ஒரு விஷயம் தான். நான் தலைவிதி உன் தலையில்லை, தலைவிதி உன் கையில் உள்ளது. கைரேகை தான் தலைவிதி. பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் நீங்க செக் பண்ணுங்க, உங்க கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. குருமேடு உயரம், குருமேடு சரியும், புதன்மேடு உயரம், புதன்மேடு சரியும், பாசறை ரேகை உயரம், கங்கனி ரேகை மாறும். உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்க ரேகைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா தலைவிதியே கை ரேகையில தான் இருக்கு. அதனாலதான் கையை பார்த்தவொடனே ஒரு லைஃப்ல ஒருத்தவங்களுடைய ஹிஸ்டரிய சொல்ல முடியுதுன்னா காரணம் அதுதான். சில பேர் ரொம்ப படிச்ச புத்திசாலியா இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை உள்ள இருக்கும்போது கையை மூடிக்கமா டைட்டா, வெளியே வரதுனால அந்த கோடு வந்து ரேகையா வந்துடும். அதனால அது கை ரேகைலாம் சும்மா சொல்ற சில பைத்தியங்கள்லாம் இருக்கு. அப்படி கிடையாது. கை ரேகையில பல ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது. நான் அதிகமா யூடியூப்ல பேசாத ஒரே விஷயம் கை ரேகையா தான் இருக்கும். நியூமராலஜி பேசியிருப்பேன், ஜோதிடம் பேசியிருப்பேன், வாஸ்து பேசியிருப்பேன், கைரேகையும் பேசுறது. எல்லா சப்ஜெக்டும் நம்மளே பேசிட்டா அப்புறம் அந்த அதுக்குன்னு இருக்கு இதுக்கு அப்படின்றதுக்காக அதை பேசுறதில்ல. கைரேகையில இருதய ரேகை அப்படின்னு ஒரு ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இது 3 ரேகை எல்லாருக்கும் இருக்கு. இருதய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இது 3 கம்பல்சரி எல்லாருக்கும் இருக்கும். கண்ணு காது வாய் மூக்கு மாதிரி இது எல்லாருக்கும் கம்பல்சரி, இது மிஸ் ஆகாது. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ரேகை தான் பலனா பார்க்கிறோம். ஆயுள் ரேகையை பார்த்தா ஆயுள் தெரியும், இருதய ரேகையை பார்த்தா உங்களுடைய மனசை தெரியும், புத்தி ரேகையை பார்த்தா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஒழுக்கம், இதெல்லாம் தெரிஞ்சிடும். சும்மா கையை பார்த்தாலே எல்லா விஷயமும் தெரியும். மேடுகள், குருமேடு, சூரிய மேடு, இதெல்லாம் நிறைய இருக்கு. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கையை வந்து 2 கைகளையும் நம்ம ஒன்னா சேர்த்துக்கிறோம்னா நம்மளுடைய தலைவி இறைவன் கடைக்கண் அளவு பார்த்தால் போதும், என் தலைவிதி மாறிடும் நம்ம சொல்றோம். நம்ம தான் மூடிக்கிறோமே, எங்கிருந்து என்ன பண்றோம், டைட்டா மூடிக்கிறப்போ. இறைவனுக்கு தீபாரதனை நடக்கும் பொழுதோ, இறைவனுக்கு வந்து ஒரு முக்கிய கும்பார்த்தி நடக்கும் போதோ, இறைவனை நீங்கள் தரிசிக்கும் பொழுதோ உங்களுடைய உள்ளங்கையை காட்டுங்கள். அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும். உள்ளங்கையை காட்டணும். காட்டினீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட். அப்பதான் இறைவனுடைய கடைக்கண் பார்வையை உங்க தலைவிதியிலே படுது. தலைவிதி உள்ளதுன்னு நினைச்சுக்கிறான், கிடையாது, இங்க இருக்கு, வெளியே இருக்கு, அவுட். இதெல்லாம் ரிசல்ட் இருக்கு. உள்ளவே வச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வெளியே தான் இருக்கு. அதனால மூடிக்க கூடாது. சரி, நீங்க மகாபாரதம் பார்த்திருப்பீங்க. அதுல துயிலுரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். யாருக்கு? திரௌபதிக்கு. அப்போ திரௌபதிக்கு துயிலுரிக்கும் பொழுது யார் வரவில்லை என்று சண்டை நடக்கும். ஏன் வரலன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு? என்ன யாரும் கூப்பிடல, என்ன யாரும் கூப்பிடல, நான் வரலன்னு. அவர் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? எப்படி கூப்பிடுவாங்க? கிருஷ்ணா எப்படி கூப்பிடுவாங்க? கிருஷ்ணாவை யாருன்னா கும்பிடுறவங்க பார்த்து எப்படி கூப்பிடுவாங்களா? கிருஷ்ணா எப்படி கூப்பிடுவான்? இதுதான் நம்ம வழிபாட்டு முறையே. எல்லாம் மாறிடுச்சு.
ரொம்ப குறுக்கி நம்ம மனசு குறியிடுச்சு, எண்ணம் குறியிடுச்சு, நம்மளும் குறுகிய வழிபாடு எல்லாமே குறுகி அப்படியே மாத்திக்கிட்டோம் நம்மளே. இப்படி வச்சுன்னு கூப்பிடுறான். பறந்து விரிந்த பரமாத்மாவை நீங்க எப்படி கும்பிடணும்? இப்படிதான் கும்பிடணும். ஒரு செருப்பு விடுறதுல கூட ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும் சொல்லிட்டு முதல்ல வெளியே போயிட்டோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியே போய் யாரெல்லாம் செருப்பு விட்டுக்கிறீங்க, எல்லாரும் செருப்பு நீங்க அங்கிருந்து செருப்பு விட்டவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸ். செருப்பு எப்படி உதறி விடுறது, உட்கார்ற ஸ்டைல, கை கழுவும் போது உதருவான், பக்கத்துல போடுவான், சாப்பிடும் போது எழுந்துப்பான், பக்கத்துல டேபிள்ல பக்கத்துல சாப்பிட்டு இருப்பாங்க, இவன் எழுந்து போகும்போதே ஆட்டிட்டு போவான். டிஷ்யூ பேப்பர் துடைப்பான், தூக்கி போடுவான். குப்பை தட்டி அங்கேயே இருக்கும், குப்பை தட்டி கீழே போட்டு போவான். டிஷ்யூ பேப்பர் ஹோட்டல்ல இருக்கும், 4 எடுத்து துடைப்பான், எக்ஸ்ட்ரா 4 எடுத்து துடைப்பான். இவனும் என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, அவ்வளவுதான், அவுட்டு. ஒழுக்கத்தை தவிர ஆன்மீகம் வேற இல்ல. முஸ்லிம்ஸ் இறப்புக்கு பின்னால ஒரு விஷயத்த செய்வாங்கன்னா செய்வாங்க தெரியுமா? நீங்க வந்து இஸ்லாம் மதத்தில் மரணம் அடைந்தவர்களை சென்று பார்த்தால் மரணத்துக்கு பிறகு நகை வெட்டி சுத்தம் செய்து யாரும் அழுவ மாட்டாங்க தெரியுமா? அழுவ மாட்டாங்க. நிறைய விஷயம் கத்துக்கணுமா? நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் இறைவன் விஷயத்த சொல்றாரு அங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. அது மதமா பார்க்க கூடாது. பக்தினா என்ன? இந்து மதத்துல மட்டுமா? எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம மதத்திலே எடுத்து சொன்னா நம்ம ஆளுக்கு புரியாது. அது எப்பவுமே நம்மளுடைய விஷயத்தை எடுத்து பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மகத்துவம் புரியாது. அதனாலதான் நான் அடுத்த கிறிஸ்டினை பத்தியும் முஸ்லீம் பத்தியும் அதிகமா பேசி விளக்குறேன். முஸ்லிம் இப்ராஹிமுடைய கதை தெரியுமா? மிலாடு நபின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. அவருக்கு 2 பசங்க கூட்டுமே வெட்ட போனார், அந்த கதைலாம் தெரியுமா? அவருடைய அந்த பக்திக்கு தான் இந்த உலகமே அந்த நேரத்துல என்ன பண்ணிச்சான், அப்படியே வந்து இடியும் மின்னலும் காற்றும் மழையும் பொழிஞ்சு அருள் பலிச்சது. நபிகள் நாயகத்துடைய அருள் வந்து பக்தன் இப்ராஹிமுக்கு கிடைச்சதா வரலாறு சொல்லுது. சரணாகதி பக்தி இருக்கணும். வீட்டுல வயிற்று இருக்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, முட்டையை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அசைவத்தை தாண்டிலும் முட்டை மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்தும். வீட்டுல பயன்படுத்தாத பொருட்கள் நிச்சயமாக இருக்கவே கூடாது. 3 மாசத்துக்கு ஒரு அடி செருப்பை மாத்தணும், நகம் வளர்க்கக்கூடாது. செல்ஃப் சேவிங் பண்ணிக்கலாம், வேற வழியே இல்லை. முடி வெட்டும் போது பண்ணிக்கோங்க, அதிகமா அடிக்கடி ஷேவ் பண்றீங்கன்னா. செல்ஃப் வாயினிங் வாழ்க்கையில என்னைக்குமே பண்ணக்கூடாது. அதை விட ஒரு நெகட்டிவான விஷயம் வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில தோத்துருவாங்க. வெளியே அயன் பண்ணும் போது நிறைய பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும்.